உதயாவின் தொழில் சிகிச்சை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நாளாக வீடியோவே போடாமல் இருந்தும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க. அதற்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். சரி, இந்த உதயாவின் தொழில் சிகிச்சை சேனல் ஆரம்பிச்சதன் நோக்கமே என்ன அப்படின்னா, மருந்துலா மருத்துவத்தினுடைய மகிமைகள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இந்த நோய் பற்றிய பயம் போகணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான நோக்கம். நான் இந்த சேனலை ஆரம்பிச்சது நோக்கம், சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். மனித உடலும் பஞ்சபூதமும் அப்படிங்கிறது தான் இதனுடைய டாபிக்கை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதனுடைய ஒரு வீடியோவில் இது முடியாது, ஒரு 4-5 வீடியோவா பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து சொல்லி சொல்வதன் மூலமாக தேவையில்லாத நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா பயம் போயிடும். பயம் போயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள் வராது, மனித உடம்பு பற்றின சந்தேகங்கள் வராது. தேவையில்லாம டாக்டரு மருந்து மாத்திரங்கள்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, பிரபஞ்ச சக்தி அப்படின்னா என்ன? பிரபஞ்ச சக்தி அப்படின்னா இந்த பூமியை இயக்கக்கூடிய ஒரு சக்தி. அப்போ மனித உடம்புக்குள்ளேயும் அதே ஒரு பிரபஞ்ச சக்தி தான், பிரபஞ்ச சக்தி தான் இயங்கிட்டு இருக்கு. அதுதான் சித்தர்கள் அந்த காலத்திலேயே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? இப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தி தான் நம்மளுடைய மனித உடலையும் இயக்கிட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகாயம், நெருப்பு, நிலம், காற்று, பூமி, காற்று, நீர். சரி, இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்ல எப்படி தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஆகாயம் அப்படின்னா நம்ம ஏதோ வானம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆகாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வெட்ட வெளி, பரந்த வெட்ட வெளி. அப்போ பூமிக்கு மேல இருக்கக்கூடிய வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வெளியுமே பாத்தீங்கன்னா ஆகாயம். சரிங்களா? இந்த ஆகாயத்துல இருந்தா நமக்கு நிறைய பிரபஞ்ச சக்தி நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆகாயம் தான் பஞ்சபூதங்களிலேயே முதல் பஞ்சபூதம். சரிங்களா? சரி, அப்ப இந்த ஆகாயம் அதற்கும் நம்மளுடைய மனித உடலுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஆகாயம் பறந்து விரிஞ்சு பெருசா இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் அப்படிங்கிற அந்த கல்லீரலும் அதற்கு உண்டான துணை உறுப்பான பித்தப்பையும். சரிங்களா? இது இந்த ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தோட தொடர்புடையது. அடுத்து நெருப்பு, அதாவது அந்த ஆகாயம் இந்த குளோபல் வார்மிங்ல என்ன சொல்லுங்க, நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்களா கூட தெரியும், பிரபஞ்ச வெடிப்பு அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆகாயம், இந்த பிரபஞ்ச வெட்ட வெளி வெடிச்சு செதறதுல ஒரு பகுதி தான் இந்த பூமி. அப்படி தோன்றியது தான் அந்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஆகாயத்திற்கு அப்புறம் நெருப்பு. இப்போ அந்த நெருப்புடன் தொடர்புடைய உடல் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா, இருதயத்தின் துணை உறுப்பான சிறுகுடல், அப்புறம் இருதய மேலுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதனுடைய தொடர்புடைய மூர்வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இந்த பறந்து விரிஞ்சு இருந்த இந்த வெட்ட வெளியானது வெடிச்சு சிதறும் பொழுது நெருப்பு வந்திருக்கு. அப்போ அப்படி சிதறப்பட்ட ஒரு பகுதி தான் நிலமா மடிஞ்சு வந்திருக்கு. அப்போ நெருப்புக்கு அப்புறம் வரக்கூடியது நிலம். சரி, நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்திற்கு நம்ம உடம்புல தொடர்புடைய உறுப்பு என்னென்ன அப்படின்னா மண்ணீரல் மற்றும் இரைப்பை. சரிங்களா? சரி, அப்போ இந்த நிலமா மடிஞ்சு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியில அந்த வெப்பமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆற அதுல இருந்து என்ன வருதுன்னா வாயுக்கள் கிளம்புது. அப்ப அடுத்த பஞ்சபூத சக்தி என்ன அப்படின்னா காற்று. சரிங்களா? அப்ப இந்த காற்றுடன் நமக்கு தொடர்புடைய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா நுரையீரலும் பெருங்குடலும். அப்ப இந்த பூமியானது ஆரம்பமா பிரபஞ்சமானது வெட்ட வெளியா இருந்திருக்கு. அங்க ஒரு நெருப்பு கோலம் உண்டாயிருக்கு. இந்த நெருப்பு கோலம் அப்படியே நிலமா குளிர்ந்து அப்படியே நிலமா மாறிருக்கு. அப்ப அந்த நிலத்திலிருந்து அப்படியே பல்வேறு விதமான வாயுக்கள் கிளம்புது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ கடைசியா இருக்கக்கூடிய பஞ்சபூதம் நீர். இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த வாயுக்கள் அப்படியே கிளம்ப அப்படியே குளிராகி அப்படியே நீரா மாறுது. அப்ப இந்த நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புக்கும் என்ன அப்படின்னா சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை. சரிங்களா? இப்போ இந்த பிரபஞ்சமானது எப்படி இந்த பஞ்சபூதத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறத பற்றியும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன பஞ்சபூதத்துடனே தொடர்புடையது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா?
இதனுடைய தொடர் வீடியோ ஆகாயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகாயம் தான் முதல் பஞ்சபூத மூலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய உறுப்புகள் வந்து நம்மளுடைய தொடர்புடைய உறுப்புகள் கல்லீரல் மற்றும் பித்தப்பை. அப்போ பிரபஞ்சத்துல இந்த ஆகாயத்தின் தன்மை என்ன, அதே சமயத்துல இந்த கல்லீரல் மற்றும் பித்தப்பையில இந்த ஆகாயத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறதும் நம்ம உடம்புல அதை எப்படி தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இத்தனை நாள் பொறுமையாக இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இனி அடுத்தடுத்து தொடர்ந்து முக்கியமான வீடியோக்கள் வரும், தொடர்ந்து பாருங்கள், பயனடைவீர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டும் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.